ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சு கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி இன் லவ் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம பார்த்துக்கணுமாமா. அதுதான் வந்து இப்போதைக்கு முட்டைக்கட்டே எனக்கு தெரியும். சரி வாங்க உள்ளே போவோம். ஓகே, நியூ கிளைண்ட் மெசேஜ். ஓகே மக்களே, இந்த சைடு நம்ம திருப்பணும்னா ஓகே, வெளியே விடுங்கடா சீக்கிரம். ஓகே மக்களே, வந்தாச்சு. நம்பர் 10ஆம் நம்பர் வீடா? எதுடா 10ஆம் நம்பர் வீடு? ஓகே, இதுதான் 10ஆம் நம்பர் வீடு. பெல் அடிக்கும், எவனும் பார்த்த மாதிரி இல்லை. ஓகே, ஓஹோ, அதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிற விஷயந்தான். இப்போ இந்த சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடு. சாவி உள்ளே போட்ட வேண்டியதான். வாவ், எவ்வளோ அழகான ஒரு குட்டி குழந்தை இருக்குது. ஓகே, பேபின்னு எல்லோன்னு போட்டாங்க. பட் இது ஒரு ஹாரர் கேம். ஓகே, இப்போ வந்து செகண்ட், அதாவது மொதல் எபிசோடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே மக்கள், இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து பாட்டில் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதான கிச்சனு? ஆமாம், இதே தான். ஓகே, ஓ இந்த இருக்குது பால் பாட்டில். இதை எடுத்துகிட்டு போய் ஹீட் பண்ண வேண்டாமா? போய் ஜில்லுன்னா கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல, இந்தா குட்டி தம்பி குடிச்சுக்கோ. அட பாவி, பாலை குடிச்ச அடுத்த செகண்டே இவன் வேலையை காமிச்சிட்டானே. இங்கடா இருக்குது பாத்ரூம் வந்தாச்சு. சேஞ்சிங் டேபிள்னால் இதுவாக இருக்குமோ? இதே தான் நினைக்கிறேன். இப்போ ஓ நியூ நாப்பி எடுத்தாச்சு. நாப்பினா டயப்பர். தம்பி வேலையை காமிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா அவனை தேடி போவோம். தம்பி எப்படிடா அங்கே போய் உட்காந்த? டே மீல்ஸு, சாரி மினி மீல்ஸு. பேபி டு பெட். ஒரு வேளை மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதோ இந்த பொம்மை படம் போட்ட ரூம் தான் இவனுடைய பெட்ரூம். இப்போ இந்த குழந்தைய இங்கே தூங்க வச்சுருவோம். ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். இந்த இருக்குது ஸ்டோரி புக். இதை வேறு ஃபைன் பண்ணணுமாக்கும். கை பக்கத்தில் வச்சுருக்கீங்களா? ஓகே, இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. இது ஏதோ ஒரு கதை. ஓகே, கதையை படித்த உடனே நம்ம குட்டி தம்பி தூங்கிட்டான் அப்படின்னு தூங்கிட்டான். வெயிட் பண்ணுங்கள், லைட் ஆஃப் பண்ணணுமா என்ன? இங்கே தான் லைட் சுவிட்சே இல்லையே. அப்போனா சரி. இப்போ இவங்களோட பேரண்ட்ஸ் வர வரைக்கும் டிவி பார்ப்போம். டிவியில் அப்படி ஒன்றுமே ஓடாது. ஓ டோஸ்டி 4000 ஏதோ ஆடு போய்கிட்டு இருக்கு மக்களே. சரி அதை விடுங்க. இப்போ வந்து டிவிக்கு மேலே ஏதோ வித்தியாசமாக வந்திருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே, என்னடா அவன் திடீர்னு அழுகுறான்? சரி, இப்போ ஏன் அவன் அழுதுட்டுருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, டேய் அழாதடா, ஏன்டா அழுகுற? எப்படி கதை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு? டேய் டேய், அடா பாவி, எங்கடா போன? புட் பேபி டு ஸ்லீப் அகெயினா? எத்தனை வாட்டி அவனை தூங்க வைக்கிறது? எப்படி நீ கீழே வந்த? ஷூ அமைதி. செல்லக்குட்டி, புச்சுக்குட்டி, அழுகாமல் தூங்கணும். எப்பா, இதெல்லாம் செய்ய வேண்டியது கரெக்ட் விஷயம். இந்த பூனை கதை சொன்னோம்னா பூனை பொம்மை தான் போடும். இந்த பூனையை இவ்வளோ தூரம் பயந்து போயிருக்கு. இந்தடா தம்பி, கதவை பூட்டிடலாம். ஓகே, மறுபடியும் டிவி பார்க்க சொல்கிறாங்க. டிவியில் ஏதாவது ஒரு நல்ல படமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா டிவியை பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து கொஞ்சம் வினோதமாக தான் அவன் பிஹேவ் பண்ணுறான். அதனால் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னெல்லாம் சேவ் பண்ண தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து பாட்டில் எடுக்க சொல்கிறாங்க மறுபடியும். ஓகே, டேய் எதுக்குடா போட்டீங்க? பாட்டில் எங்கே இருக்கும்? ஒரு வேளை ஈக்குவலாக இருக்குமோ? இங்கே
பாவிங்களா, எப்படி அதுக்குள்ளே போச்சு பாட்டிலு? சரி விடுங்க, இந்த பாட்டிலை வந்து நம்ம பேபிகிட்ட கொடுத்துட வேண்டியதான். இந்தாடா குட்டி தம்பி, நல்லா தெரியும். இது கப்பு வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் கொண்டு உனக்கு வந்து புது டைப்பரை மாற்றி விட்டுறேன். கப்பு தாங்க முடியல. அட என்னண்ணா இது, இந்த டைப்பருக்கு உயிர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அட பாவி, டே டைப்பர் மாட்டா எங்கடா ஓடுற? கிச்சனில் ஓடுறீங்க வைக்கிறேன், கதவை பூட்டிட்டு உன்னை பிடிக்கிறேன். டேய் டைப்பர் மாட்டேன் இல்லைடா. டே அட பாவி, கதவை திறந்துட்டு ஓடுறானே, ஒருவேளை இங்கே தான் ஓடிட்டுப்பானோ? எட்டி வர பார்க்குறியா நீ? இப்போ நீ நிற்க போறியா இல்லையா? டே எங்கடா ஓடுற? அட பாவி, எங்கிட்ட இல்லாமல் குதிச்சு ஓடுதானே. டேய் நில்லுடா, சொன்னா கேளு. அட நல்லதா போச்சு, எங்கே இடிச்சுக்கோ. இது என்னது மக்களே, இன்னும் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸா? சாதாரணமாக அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இது என்ன, அந்த இது சின்ன குழந்தைங்களுக்கு வாயில் வைக்கிற அந்த நிபிள் மாதிரி இருக்கு. சரி விடுங்க. கண்ணுக்கு எல்லாரும் வித்தியாசமாக தெரியுது. சரி அதை விடுங்க. இப்போ இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தூங்க வச்சிட வேண்டியதான். யாரோ ஐயே, கை ஸ்லிப்பாகி குழந்தைய கீழே போட்டு. செல்ல குட்டியில் அழக்கூடாது, செல்ல குட்டியில். ஓகே, தம்பி தூங்கிடுவான். ஓ, கதையை வேற வாசிக்கணுமா? டேய் உனக்கே இது ஓவரா இல்லையாடா? சரி விடுங்க, சாதாரண கதை தானே. ஓகே, இது என்ன பேய் மாதிரி இருக்குது கதை? அட என்னடா, உனக்கு இந்த கதை பிடிக்கலையா? ஒருவேளை பொம்மை கேட்குறானோ? சரி, முயல் குட்டி கதை தானே, முயல் பொம்மையை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். ஓகே, அப்படியே சிரிச்சுட்டே தூங்கு, நான் வெளியே போகிறேன். வினோதமாக இருக்கு. என்னது, இன்னும் வாசிக்கணுமா? டேய் இதெல்லாம் முதலே சொல்ல மாட்டிங்களாடா? நான் கூட வாசித்தது போதும்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இன்னும் தூங்காமல் பல்ல காமிச்சிட்டு இருக்கியாடி? இரு, ஆமாம் உனக்கு தான் பல்லே இல்லையோ? நல்லது தான். சரி அது இருக்கட்டும் மக்களை. வீடியோ பார்க்குறவங்க வந்து இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பேஜை மாற்றி மாற்றி விட்டோம்னா கதையும் முடிஞ்சிடும். இவனு நல்லா குரட்டை விடாத குறையாக தூங்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அமைதி அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவோம். என்னது மறுபடியும் சில்ல அவுட்டா? டே இந்த டிவி பார்க்க சொல்கிறது வந்து ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு பார்க்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இது என்னது, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த வெரி ஸ்கேர்டு லிட்டில் ரேபிட்டா? யாரா அது? இப்போ தான் டிவி ஒழுங்காக ஓடுதுன்னு சொல்லிட்டு நானும் டிவி பார்க்கணும்னு நினச்சா இப்படி பண்ணிட்டு போயிருக்கேன். அவ்வளோதான், ஏதோ தோசி தராங்க. இருந்து என்னடா இது, முயல் பொம்மை இப்படி பிஞ்சு போய் வருது, சரியில்லையே. டிவி பார்க்க சொல்கிறாங்க, பட் கதவும் திறக்க முடியல. சரி இது இங்கேயே இருக்கட்டும், நம்ம அப்புறமேட்டு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிவி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டிவி பார்த்ததுக்கப்புறம் இந்த இது என்னதுடா கடவுளே. சரி இப்போ அது இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போனால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடும். ஓகே, இது வந்து ஆக்ட் 3 ஆமா. ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்ச் டிவி ஆன் த சோஃபான்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது, டிவி ஒரு டைப்பாக வேலை பார்க்குது, நமக்கு இது சரியில்லையே. ஏய் என்னடா இது, லைட்டில் ஒரு டைப்பாக மாற்றுறீங்க? என்னடா தங்கம், கொஞ்சம் கப்சப் பண்ணிருங்க, நான் டிவி பார்க்க போகிறேன். ஓகே, சீஸ் டோஸ்டி செய்ய சொல்கிறாங்க. டோஸ்டினா என்னதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை ஓகே, இந்த ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுவும் தக்காளியை வச்சு இந்த ப்ரெட்டை வச்சு மூடி டோஸ்டி மேக் பண்ணுவோம். டேய்
என்ன டோஸ்டி மேக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? அட பாவி, ஃபீட் மீன்னு சொல்லுது. இது வேறு எங்கேருந்து இதெல்லாம் வருது? இவ்வளோ வித்தியாசம். ஒரு வேளை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு குழந்தை கோவமாயிட்டானோ? அட பாவி, குளிரில் நடுங்க வச்சுட்டானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுக்கணும்னா எங்கேயாவது போய் ஆகணும். இது சொல்கிறானே, என்னடா இது சிக்கன் கறியெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்க? எவன்டா அவன் உள்ள மாட்டி கை வச்சலாம் தெரியுது. டேய் பாடி, அந்த கிடச்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம் வெளியே. எப்படி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடமாடா இருக்கும்? டேய் எங்கடா வச்சுருக்கீங்க கதவை? பாடி, ஏதோ ஒரு பாதையில் வந்துட்டேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. என்னங்கடா இது? ஒன்றும் புரியலையே. பாடி, ஏதோ ஒரு கதவு இருக்கு. என்ன வெளியே வந்துட்டேன்? இப்படியோ தப்பிச்சோம். சரி, கூட நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்பா 1 minute பயந்தே போயிட்டு. என்ன மாயமாயிட்டான்? இவனை எதுவும் சொல்ல முடியாது போல இருக்கு. நில்லுடா நில்லா, நில்லுடா. இங்கேருந்து எதுவும் வர்றதுக்கு முன்னாடி மேலே போய் அந்த கிளாஸை உடச்சி அந்த நிபிள் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது. அரண்டுட்டேன். பாசிஃபயரா இது பேர்? சரி, என்ன ஃபயராக இருந்தாலும் நமக்கு என்ன? இவனை போட்டு அப்படியாச்சும் பேசாமல் இருக்கானே. இதுக்கு தான் சொல்கிறது, இந்த வீட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியல. என்ன உட்காந்துட்டு இருக்கான் எங்கேயோ? இந்த கதையை எனக்கு ஒருவேளை சொல்லணுமோ? நின்னுடா, என்னடா பண்ற? அமைதியாடா செல்ல குட்டி. கதையோட மூடிட்டானுங்க. சரி, இந்த ஷீப் ப்ளஸ்ஸியா என்னது அது பொம்மை, அதை உள்ளே போட்டுட்டு கதையை வாசிக்க ஆரம்பிப்போம். ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. என்னடா இது? இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய சேர் கிடைச்சது? இந்த சேருக்கு கால்வாசி உயரம் கூட இவன் இருக்க மாட்டான். என்னாகுடா இது? அட பாவி, எங்கே வந்து மாட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? குட் நைட்டா? டேய், இந்த இதுவும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்களா? எனக்கு தேவைதான். ஓகே மக்களை, இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ வந்து பார்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ வந்து இதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமே போட்டுருவேன். ஏன்னா ரொம்ப வீக் வந்து நான் வீடியோ போடவே முடியல. அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக சீக்கிரமே போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த பார்ட் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் பாய்.